ஊ ஒரு இண்டிகேட்டர் ஒண்ணுமே போடலடா மயிரா. யாரா இவனா? இவனுக்கு கார் ஓடுறது எவன்டா லைசன்ஸ் குத்தது? ஹாய் டிடி ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் அபிஷேக். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு ட்ரிப்பு மாதிரிலாம் இல்லை, சும்மா ஒன் டே ட்ரிப் மாதிரியும் இல்லை. இது சும்மா ஒரு ட்ராவலாக ஜாலியாக போயிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னு தான் கிளம்புனேன். பட் ஆனால் சரி சும்மா போகிறது எதுக்கு, பக்கத்தில் எங்கன்னா போயிட்டு வரலாமே அப்படின்னு பார்க்குறப்ப ஈசிஆரில் வந்து ஒரு கோவில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக அது கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். கோவில் நேம் வந்து ஃபுல்லாலாம் தெரில. நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா ஒயிட் டெம்பிள்னு போட்டிங்கனாலே வரும். கூகுள் மேப்பில் வந்து ஒயிட் டெம்பிள்னு போட்டிங்கனாலே வரும். அந்த கோவில் தான் போயிட்டுருக்கோம். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈசிஆரில் இருக்குது. ஈசிஆரில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நெமிலிலாம் தாண்டி இருக்குது. நெமிலி பீச்செலாம் தாண்டி இருக்குது. போவோம். இப்போ தான் கரெக்டாக எங்கே இருக்கும், வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் கிட்ட இருக்கும். வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் கிட்ட இருக்கும். போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. மிஞ்சி போனால் ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் 50 கிலோமீட்டர்ஸ் காமிது. மகாபலிபுரம் கிட்ட அப்படின்னு சொல்கிற மாரி சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ டிஸ்டன்ஸ் தான். ஸோ மகாபலிபுரமே போயிடலாமா அப்படின்ற ஒரு ஐடியாவும் இருக்குது. எப்படின்னு தெரில, பார்ப்போம். இங்கே தான் நிறைய டோல்லாம் எடுத்துட்டாங்க. இங்கே பெருங்குடி டோல்னு ஒன்று இருந்துச்சு. இந்த டோல் வந்து இருந்துச்சு. இதெல்லாம் சிட்டி உள்ள அன்வான்டாக இருந்த டோல்ஸ் இதெல்லாம். பட் ஆனால் கவர்மெண்ட்ஸ் அதெல்லாம் எடுத்தாங்களா இல்லை இந்த மெட்ரோ வர்றதுனால எடுத்துட்டாங்களான்னு என்னென்னு தெரில. ஆனால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒன்று உள்ளே வந்து ஏதோ ஒன்று போயிருக்கு. சரி, ஓகே, அக்செப்டபுள் தான். செம்ம வெயிலுங்க சென்னையில். ஏதோ ஒரு 70 to 80 டிகிரி செல்சியஸ் இருக்குமா. அவ்வளோ அந்த கொதிச்சு செத்துருவோமோ தெரியல. மறக்காமல் நம்ம இன்றைக்கி என்ன கிழமை பார்த்தீங்கன்னா சண்டே தான். இந்த வீடியோ என்றைக்கு வரும் பார்த்தீங்கன்னா மண்டே ஆர் டியூஸ்டே வரும். ஏன்னா எடிட் பண்ணி போடணும். மண்டே ஆர் டியூஸ்டே வரும். அன்றைக்கி எவ்வளோ டிகிரி செல்சியஸ்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில், ஓகேவா? அதுவும் ஒரு தற்கூரி தான், நம்மளோட ஃப்ரெண்டு தான் பல்சரில் போகிறது. அப்படியே பார்க்க எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, அவங்களெலாம் எப்படி மீன் பண்ணுவாங்கன்னே மறந்து போச்சு. ஸ்டோனர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டோனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்னன்னு தெரிஞ்சாலும் அதையும் கமெண்ட்டில் மறக்காமல் லீவ் பண்ணுங்கள். இந்த இடம்லாம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு இருக்குதுடா. இங்கே இருந்துச்சா என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியல. யுவராஜ் போலீஸ் ஹெல்மெட்டை போட்டுக்கோ. இருந்துச்சா இல்லையா எதுவுமே எனக்கு தெரியல. இது வரைக்கும் நான் பார்க்கவும் இல்லை. ஏன்னா வந்து மேபி அப்சல்யூட்டாக எனக்கு இருந்த மாதிரி எதுவும் தெரியல. இல்லை சார், போடல, கையில் தான் எடுத்து வச்சுன்னு வந்தார். ஓவராக இப்போ தான் வீட்டில் வந்து கிளம்பணும், அதனால தான். நார்மல் வண்டி தான் சார். நார்மல் வண்டி தான் சார். R15 தான் சார். யமகா சார். என் பேர் தான் சார், அபிஷேக் சார். அபிஷேக் சார். இங்கே தான் சார், உள்ளதான். அது முன்னாடி எடுத்து போடுவியா? ஹெல்மெட் கீழே விழுந்துட்ட பிறகு அப்போ எடுத்து போடுவியா? இல்லை சார், வெறும் 150cc தான் சார் வண்டி. 150cc தான் சார். அப்படி இருக்குது சார். ஆனால் அவ்வளோலாம் போவாது சார். அவ்வளோலாம் போவாது நம்ம வண்டி. மினிமம் ஒரு 120 போகிறதே பெரிய விஷயம் தான் சார். நம்ம இதில் பெரிய விஷயம் தான் சார் 120லாம்.
இல்லை சார் அங்கெல்லாம் கேமரா வச்சாச்சு இல்லை சார். இப்போ அங்கெல்லாம் மினிமம் ஒரு 60 தான். ஏன்னா பின்னாடி பில்லியன் இருக்கிறதுனால 60 தான் போகிறது, அதுக்கு மேலே போகிறது இல்லை. கோயிலுக்கு போகிறோம் சார். அந்த மகாபலிபுரம் இது இருக்குல்ல சார், நெமிலி பீச்சு பக்கத்தில் ஒரு புதுசாக ஒயிட் டெம்பிள் ஒன்று இருக்குது சார், அந்த கோயிலுக்கு போகிறோம் சார். தேங்க்யூ சார். நம்ம பிரதர்கிட்டலாம் நம்ம சொன்னோம், ஹெல்மெட்லாம் எல்லோரும் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். பட் ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரையும் பிடிக்கல, நம்மள தான் பிடிச்சாங்க. ஒரு நல்ல ஃபன்னாக போச்சு. பட் ஆனால் இதுவும் கேட்டாங்க, இன்சூரன்ஸ் எல்லாமே கேட்டாங்க, காமிச்சோம். எல்லாமே கரெக்டாக இருந்தோடனே விட்டாங்க. ஏன்னா நம்ம எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம எப்போவுமே நம்ம கூட ஒரு தோஸ்த் ஒருத்தர் வருவார் பார்த்தீங்களா, யுவராஜ்னு, அவர் தான் கொஞ்சம் கோளாறு கொடுத்துறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட் போடாமல், நான் முன்னாடியே சொன்னேன் ஹெல்மெட்டை போடுறா அப்படின்னு, ஹெல்மெட்டை போடாமல் உட்காந்துட்டாரு. அதான், வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுகிறாங்க. ஆனால் நிறைய பேர் என்னென்னா இல்லை அன்வான்டாக பேசுகிறாங்க அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுனாங்க. எங்கே போகிறீங்க, பெரிய சிசி பைக் மாதிரி இருக்குது, இல்லை சார் வெறும் 150 சிசி தான் அப்படிலாம் சொன்னேன். சும்மா ஜாலியாக ஒரு ஃபன்னான இதுவாக போச்சு எங்களுக்கு. ஏன்னா ஒரு ஆஷா நடந்துக்கவே இல்லை. ஒரு ஆஷா நடந்துக்காமல் ஹெல்மெட் கீழே விழுந்ததுக்கப்புறம் ஹெல்மெட்லாம் போடுவீங்களா அப்படின்னு சும்மா கலாச்சாங்க தான். நல்ல ஒரு ஃபன்னாக தான் போச்சு. ஒன்றும் இல்லை ப்ரோ, இவர் ஹெல்மெட் போடல, போலீஸாக பார்த்தோன்னே தான் போட்டார் ஹெல்மெட்டு. அவன் பின்னாடி வரான். எங்க போறீங்க, என்ன பண்றீங்க, எவ்வளோ சிசி பைக் இது, ஐசிசி பைக் மாதிரி இருக்குதுன்றான். இதை பார்த்துட்டு பறக்கிறேன் கேட்டேன். இல்லை சார் வெறும் 150 சிசி தான் சார் பைக்கு. அப்படி பார்த்தா தெரியலையாப்பா இது. சரி ஓகே ஃபேமிலி, இப்போ கரெக்டாக எங்கள் போலீஸ்கிட்டலாம் மாட்டிலாம் தப்பிச்சு வந்தாச்சு. தப்பிச்சுன்னு சொல்ல முடியாது, நம்மகிட்ட எல்லாமே இருந்துச்சு. லோக்கல் தான் நம்ம அப்போ இருந்த ஏரியா, வெளியிலலாம் எங்கேயும் இல்லை. அப்படின்னு பார்த்தாங்க. சரி ஓகே கிளம்புங்க, எங்கே போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. பட் செம ஃப்ரெண்ட்லிங்க, உண்மையில நான் சொல்லுவேன், ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுனாங்க என்கிட்ட. ஆஷான போலீஸும் இருக்காங்க. அவங்க ஆஷா பேசுகிறதும் வந்து நம்மளோட சேஃப்டி தான் பேசுகிறாங்க, அவங்களோட இதுக்கு எதுவும் பேசுறது இல்லை, நம்மளோட சேஃப்டி தான் அவங்க பேசுகிறாங்க. இது தப்பாக போர்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை, நல்லதாக தான் போர்ட்ரேட் பண்ணோம் இந்த விஷயத்த. சர்வீஸில் ஏறிப்போம், இந்த சைடில் யூட்டர்ன் ஒன்று புதுசாக போட்டதுனால இங்கே வந்து கரெக்டாக இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் போகிற ரூட்டுங்க. இந்த இடத்துல வந்து இந்த மெட்ரோ ட்ரெயின் ஓடுறதுன்னு சொல்லிட்டு செம்ம இதுவாக இருக்குது. 200 ஃபீட் ரோட இப்போ எப்படி இருக்குன்னா 200 ஃபீட் இல்லை 100 ஃபீட் ரோடு தான். 100 ஃபீட் ரோடா 50 ஃபீட் ரோடான்னு தெரில, மேபி 100 ஃபீட் ரோடாக தான் இருக்கும். ஆமாம் 100 ஃபீட் ரோடில் 100 ஃபீட்டே இப்போ இல்லை, ஏதோ ஒரு 75 ஃபீட் தான் இருக்குது. பெரிய பெரிய தூணில் எடுத்து வந்து நடுவில் நிற்க வச்சு ரொம்ப 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 சுத்தமாக இது வாங்குறாங்க. பரவாயில்லப்பா, மோர்லாம் கொடுக்குறாங்க, மோர் கூழ்லாம் கொடுக்குறாங்க வெயிலுக்கு. ஜூஸா ப்ரோ, ஜூஸாக கொடுத்துன்னுக்குறாங்க, தெரியல ஏதோ ஒன்று கொடுத்துட்ருக்காங்க. அதை பார்த்தீங்களா, இது நம்மளோட தற்கூரி ஃப்ரெண்ட்ஸ் தான். தற்கூரி ஃப்ரெண்ட்ஸ்னால் என்னோடய ஓன் பிரதர் தான் பைக் ஓட்டிக்கிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி பண்ணுற வேலைலாம் வச்சுக்கிட்டா தான் இது ஒரு அவேர்னஸ் தான். இது நாங்கள் எப்படி சொல்கிறதுனா, இது மாதிரி ஓட்டாதீங்க அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். ஏன்னா நான் அவர்கிட்ட சொல்லுவேன், இப்படிலாம் ஓட்டாத ப்ரோ அப்படின்னு நானும் சொல்லியிருக்கேன். என்னடா என்ன ப்ரோ, ஒரு இண்டிகேட்டர் ஒன்றுமே போடலடா மயிரான். யாரா இவனா, இவனெல்லாம் கார் ஓடுறது எவன்டா லைசன்ஸ் கொடுத்தது? ஏய் எதனா பண்றாத, கவர்னர் ஒழுங்கா ஒரு சைடா போனோம், நடுப்புற வந்து வருது வண்டி வருதா என்ன மயிறு சொட்ட தலையா?
இதை மாதிரி நிறைய பேர் இருக்கிறதுனால நம்மளுக்கு பிரச்சனை வருதுங்க. நம்ம ஒழுங்காக போனாலும் நம்ம மேலே தப்பு சொல்லிட்டு கேட்டால் அவனுக்கு தான் தப்பாக வந்திருப்பானுங்க. இப்போ நம்மகிட்ட கேமரா ஃபுட்டேஜ் இருக்குது, டக்குன்னு அவர் தான் ரைட்டில் ஏறினார் கேட்டால் என்னமோ சொல்லுவானுங்க, இல்லை நான் கரெக்டாக தான் வந்தேன், உன்னை யார் ரைட்டில் வர சொன்னு என்னையே கேட்பானுங்க கேள்வி. காரு வச்சுருந்தா நான் பெரிய ஆளாடா, எல்லாரும் வாங்கலாம்டா காரு. காரு வச்சுன்னு வழி விட மாட்டீங்க. வழி விட மாட்டானுங்க, ரொம்ப தொல்லை பண்ணுறானுங்க காரை வச்சுட்டு. எல்லாரையும் அப்படி சொல்ல மாட்டேண்ணா, கார் வச்சுருக்க டிரைவர்ஸ்லாம் ரொம்ப நல்லவங்க நான் சொல்லுவானா. இந்த ஓன் டிரைவர்ஸ் இருக்கானுங்க பாருங்க, பெட்ரோல் இல்லையா இங்கே நம்மள பிரச்சனை இல்லை, நம்மள 2 புள்ளி இருக்குது, போயிட்டு வந்துடுவான், தாங்கிடுவான். ஜாவிஸ்க்கு டயர் மாற்றம் வந்து எக்ஸ்ட்ரா மைலேஜ் கொடுக்குற மாதிரியே இருக்கிறான், ஒரு 50 கிலோமீட்ரு. ஆனால் ஆல்ரெடி இது இன்னும் 2 புள்ளி இருக்குது, இப்போ 230 கிலோமீட்டர் வந்துருச்சு. ஆல்ரெடி 230 கிலோமீட்டர் வந்துருச்சு, பார்ப்போம். ஆல்ரெடி 230 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கான் நம்ம ஜாவிஸ். இப்போலாம் ரொம்ப ஸ்பீடாக போகிறதெல்லாம் கம்மி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம்.